தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொன்னதுதான். என்ன சொல்றாரு? இப்போ ஒருத்தன் சாதி ஆணவத்தோடு திமிரோட ஒருத்தன் இந்த கூட்டத்துல யாரு பறையன் என்று கேட்டால் நான் தான். இப்ப என்னடா என்று கேளு, எழுந்து கேளு, எழுந்து கேளு. நீ எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்று, இல்லைன்னா உனக்கு விடுதலை இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் நம் தாத்தன் முதுகுலத்தூர்ல உட்கார்ந்து பேசிக்கிறாரு. தண்டட்டியோட ஒரு கிளவி ஒரு அப்பத்தா வந்து இங்க ஏதோ சாணாப்பை இருந்திருக்கணாமே, சாணாப்பைய எல்லாம் பக்கத்தில் இருக்க தலைவர்களா என்ன யார்ட்டு என்ன பேசிக்க இருந்தேன் போய் புறங்க என்னத்தா நான் தான் அந்த சாணாப்பைய எதுவும் வேலை இருக்கா சொல்லுங்க, செஞ்சு கொடுத்துட்டு போறேன். அவ்வளவுதான். இல்லப்பா வெக்கப்பட்டு கிளம்பி போயிட்டா. இப்படித்தான் என்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்மை செய்து விடல். அவ்வளவுதான். திருப்பி வந்து எதுக்கு யாரு சாணாப்பை நான் தான் சாணாப்பைன்னு போயிட்டா, இதுக்கு போய் சத்தத்தை போட்டு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையில தமிழன் என்றாலே இழி சொல்ல சுமத்தப்படுது. நிமிருடா, ஆம் நாங்கள் தமிழர்கள் என்று நிமிருடா. உலகெங்கும் போ. இஸ்லாமியன் என்றால் தனி சோதனை, தமிழன் என்றால் தனி சோதனை. எல்லா விண்ணூர்தி நிலையத்துக்கும் போய்ப்பார். ஏன் நம்மை தீவிரவாதி பயங்கரவாதி என்று பார்க்கிற போக்கை உலகம் முழுமைக்கும் கட்டமைச்சு வச்சிருக்கான். நம்மை போல மானுட நேயம் உயிர்மை நேயம் கொண்டவன் ஒருவனும் இல்லை.